வணக்கம். வாழ்வோம் நலமுடன் சீரீஸ் 4 பார்ட் 2 எனும் நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது டாக்டர் ஜனனி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், ஃபேக்கல்டி ஆஃப் பிசியோதெரபி, டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் டாக்டர் அமுத பாரதி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆப்தால்மாலஜி, ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். வெல்கம் மேம். தேங்க்யூ மேம், கேள்விகளுக்குள் போலாமா மேம்? கண்டிப்பாக. எபிபோரா என்றால் என்ன? அது எவ்வாறு ஏற்படுகிறது மேம்? நம்ம அயாமையே ஸ்பான்டேனியஸ், அதாவது தானாகவே கண்ணுல இருந்து நிறைய கண்ணீர் சுரக்கிறது பேர் தான் மெடிக்கல் டேர்ம்ல எபிபோரான்னு சொல்றோம். நம்ம கண்கள்ல அதிகமான நீர் வடிதல் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன மேம்? இது ரெண்டு விதனால வரலாம். ஒண்ணு கண்ணீர் அதிகமா சுரக்கிறது, அதாவது கண்ணுல ஏதாவது தூசு மாசுபடுறது, இல்லைன்னா கண்ணுல அந்த கருவிலியில ஏதாவது தொற்று ஏற்பட்டு கார்னியல் அல்சர்ன்னு சொல்லப்படுற அந்த கண்டிஷன்னால இருக்கலாம். இல்லைன்னா கண்ணுல பிரஷர் அதிகமாகலாம், நீர் பிரஷர் அதிகமாகறதுனால கண்ணுல இருந்து தண்ணி வரலாம். அது ஒரு டைப் ஆஃப் எக்ஸிஸ்டியரிங். இன்னொரு டைப் ஆஃப் எக்ஸிஸ்டியரிங்னா கண் வலி, அது கண்ணுல இருந்து சுரந்து அது ட்ரெயின் ஆகணும். அந்த ட்ரெயின் ஆகுற பாத்வேல கண்கள்ல அதிக நீர் வடிதலுக்கான காரணங்கள் என்னென்ன மேம்? ரெண்டு இருக்கலாம். ஒண்ணு அதிகமா நீர் சுரக்கிறது, கண்ணீர் சுரக்கிறது. அது கண்ணுல தூசு மாசுபடுறதுனால, இல்லைன்னா கண்ணுல ஃபாரின் பாடி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கருவெளியில தொற்று கார்னியல் அல்சர்னால அதிகமா வரலாம். இல்ல கண்ணுல நீர் அழுத்தம் அதிகமா இருக்குன்றனால அதுலயும் தண்ணீர் அதிகமா சுரக்கலாம். அது போக கண்ணுல கண்ணீர் சுரந்து அது ட்ரெயின் ஆகுற வழியில அந்த பாத்வேல ஏதாவது அடைப்பு இருந்தாலும் எபிபோரா காஸ் ஆகலாம். இந்த தூசு மாசு போன்ற என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னால இந்த எபிபோரா அதிகரிக்க கூடுமா? எஸ், கண்டிப்பா, டெஃபினட்டா. ஏன்னா கண்ணுல தூசு மாசு படுறதுனால அதை அகற்றுறதுக்காக கண்ணீர் இன்னும் அதிகமா சுரக்கும். சோ எபிபோரா அதிகமாகும். இந்த எபிபோரா ஏற்படுறதுக்கான காமனான அறிகுறிகள் என்ன மேம்? முதல்ல அதே மாதிரி கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்கும், நிறைய வந்துகிட்டே இருக்கும், நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது. ஒண்ணு. சோ கண்ணு கலங்கியே இருக்கு அப்படின்றனால பார்வைகள் கொஞ்சம் மங்களா தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு இந்த ஸ்வெல்லிங்ஸ் ஏதாவது ஏற்படலாம். ரப்பையோட மார்ஜின்ஸ்ல ஸ்வெல்லிங் ஏதாவது இருக்கலாம். இல்லைன்னா மூக்கு தண்டு கிட்ட ஸ்வெல்லிங் ஏதாவது இருக்கலாம். அது போக இப்போ தண்ணீர் வலிஞ்சுக்கிட்டே இருக்குன்றனால கண் சுத்தி இருக்க ஸ்கின்ல கொஞ்சம் இரிட்டேஷன் அதிகமாகும். சோ இரிட்டேஷன் அதிகமாகறனால அந்த இடத்துல தோல் கூட பீயறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது பேர் தான் எக்ஸ்போரியேஷன். ஓகே. எபிபோரா என்பது ஒரு நோயா இல்ல மற்ற ஏதாவது ஒரு பிரச்சனையின் அறிகுறிகளாக இருக்கக்கூடுமா? டெஃபினட்டா எபிபோரா அது ஒரு டிசீஸ் கிடையாது. அது அண்டர்லைங் கண்டிஷனோட ஒரு சிம்டம் தான். அது ஒரு அறிகுறி தான். உள்ள ஏதோ ஒரு தொந்தரவு இருக்குன்றதோட அறிகுறி தான் எபிபோரா. பட் எபிபோரா as such it's not a disease. இந்த லாக்ரிமல் டக்ட்ல அடைப்பு ஏற்படுறதுனால எபிபோரா ஏற்படுத்த கூடுமா? எஸ், அதுதான் கண்டிப்பா. கண்ணுல நம்ம பார்த்தோம்னா, நம்ம கண்ணாடியிலேயே பார்த்தோம்னா கண்ணோட இரு பகுதியில மேல் ரெப்பையிலும் கீழ் ரெப்பையிலும் உள்பகுதியில ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்கும். இது மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓகே. லாக்ரிமல் டக்ட்ல அடைப்பு ஏற்படுறதுனால அது எபிபோராவாக எப்படி ஏற்படுகிறது? எஸ், அது என்ன ஆகும்னா, இப்ப நம்ம கண்ணுல அப்பர் லிட்லயும் லோவர் லிட்ல மேல் ரெப்பையும் கீழ் ரெப்பையோட உள்பகுதியில பங்டம் சொல்ற ஒரு ஓப்பனிங் இருக்கு. அந்த ஓப்பனிங் வழியா தான் கண்ணுல நீர் சுரக்கிற கண்ணீர் மூக்குக்கு ட்ரெயின் ஆகும். இந்த பாதையில எங்க அடைப்பு ஏற்பட்டாலுமே எக்ஸிஸ்டியரிங் நடக்கும். அதுதான் எபிபோரா. கண்கள்ல அதிக நீர் வடிகிறதுனால இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் ஏஜஸ் காமனா எல்லா வயதினருக்கும் இது காமன் ப்ராப்ளமா பார்க்கப்படுகிறதா? மோஸ்ட்லி நியோனேட்ஸ்க்கு தான் ரொம்ப காமனா நடக்கிற கண்டிஷன் இந்த எபிபோரா. அது ஏன்னா ஒண்ணு பிளாக்கேஜ்னால இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த பாத்வே அந்த குழந்தைங்க பிறக்கும் போதே பாத்வே ரொம்ப நேரோடா இருக்கலாம். அதனால குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப அதிகமா இது நடக்குது. பட் பெரியவங்களுக்கும் இது நடக்கலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த பாத்வேல ஏதாவது அடைப்பு ஏற்பட்டாலும் பெரியவங்களுக்கும் நடக்கலாம். ஓகே. அதிக நேரம் நம்ம ஸ்கிரீன் டைம்ல இருக்கிறதுனால லைக் டிவி, லேப்டாப் யூஸ், மொபைல் போன் யூஸ்னால இந்த எபிபோரா அதிகரிக்க கூடுமா? அதுக்கான விளைவுகள் என்னென்னவா இருக்கும்? கண்டிப்பா ஸ்கிரீன் டைம் அதிகமாக என்ன ஆகும்னா, நம்ம கரெக்டா பிளிங்க் பண்ண மாட்டோம், ஃப்ரீக்வெண்டா பிளிங்க் பண்ண மாட்டோம். அப்படின்றதுனால நம்ம கண்ணீர் என்விரான்மெண்ட்டை எவாபரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். சோ அது ட்ரைனஸ் அதிகமாக கண்ணுல நீர் சுரந்துகிட்டே இருக்கும். சோ எக்ஸஸ் ஸ்கிரீன் டைம் வில் டெஃபினெட்லி லீட் டு எபிபோரா. ஓகே. இந்த வாட்டரி ஐஸ் இருக்கும்போது எந்த டைம்ல நம்ம மருத்துவரை அணுகலாம்?
ஆக்சுவலி வந்து வாட்டரிங் ஐஸ் இஸ் காமன் சிம்டம்ஸ் தான், அடிக்கடி நிறைய பேருக்கு நடக்கும். பட் பெர்சிஸ்டன்டா ஒரு நாள் ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சீக்கிரம் டாக்டர் பாக்குறது நல்லது. ஓகே, இது எபிஃபோரா தான் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டறியறதுக்கு மருத்துவத்துல நீங்க எப்படியெல்லாம் இது வந்து கண்டறியப்படுகிறது? ஓகே, சோ எபிஃபோரா எக்ஸசிவ் ஸ்டியரிங்ன்ட்டு ஒரு பேஷண்ட் டாக்டர் கிட்ட வர டைம்ல நாங்க வந்து அந்த பாத்வே, அந்த ஓப்பனிங் நாங்க பங்க்டம்னு சொன்னப்பட்டால அந்த பங்க்டம் எப்படி இருக்குன்றது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் ப்ரோபிங்னு சொல்ற டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சிரிஞ்சிங் பண்ணுவோம், அதாவது பாத்வே எப்படி இருக்குன்றத செக் பண்றதுக்கு. அப்படி இல்லைன்னா இமேஜிங் கூட பண்ணலாம். எக்ஸ்ரே மாதிரி ஒரு இமேஜிங் இருக்கு, அது பேர் டாக்ரியோசிஸ்டோரைனோகிராம். சோ அது மூக்கு வழியா கண் வழியா விட்டு அந்த எக்ஸ்ரே எடுத்து கூட பார்க்கலாம். ஓகே மேம், இந்த எபிஃபோராவுக்கு எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் எல்லாம் உள்ளன? மெயினா மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட். சோ மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்ல வந்து ஆர்டிபிஷியல் டியர்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டுல போய் நம்ம சொல்லப்படுறது வந்து ஹாட் வாட்டர் ஃபர்மெண்டேஷன் கொடுக்க சொல்லுவோம், அதாவது சுடு தண்ணி ஒத்தனம் கொடுக்கலாம். சின்ன பசங்களுக்கு இந்த எபிஃபோரா தான் ரொம்ப காமன் சொன்னேன். சோ அந்த சின்ன பசங்க பிறந்த குழந்தைங்களுக்கு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து மசாஜ் கொடுக்கணும், அது பேர் கிரெட்லஸ் மசாஜ். அது வந்து நீங்க உங்க குழந்தைங்களை கூட்டிட்டு போனா மருத்துவரே உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அது கண்டிப்பா கரெக்டா பண்ணி ஆகணும், கிளீன் ஹேண்ட்ஸோட பண்ணி ஆகணும் அது. ஓகே, இன் கேஸ் அது சிவியர் கேசஸ்ல எபிஃபோராவுக்கு வந்து சர்ஜரி தேவைப்படுமா? எஸ் எஸ் இருக்கு. இது வந்து 2 சர்ஜரிஸ் இருக்கு. ஒன்னு டிசிஆர் சொல்லுவோம், இன்னொன்னு டிசிடி சொல்லுவோம். டாக்ரியோசிஸ்டோரைனோகிராம் இது வந்து என்னன்னா அந்த பாத்வே சொன்னேன் இல்லையா, நம்ம பங்க்டம்ல இருந்து மூக்கு வழியா வர்றதுக்கு ஒரு பாத்வே இருக்கு இல்லையா, அதை வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். அது வந்து மூக்கு வழியா பண்ற சர்ஜரி ஒண்ணு. இன்னொன்னு டாக்ரியோசிஸ்டெக்டமி, அது வந்து அந்த கண்ணீர் போற வழியில இருக்க ஒரு பை ஒண்ணு இருக்கும், லாக்ரிமல் சாக்னு ஒண்ணு இருக்கும், அது அகற்றப்படும். ஓகே, ஒரு சிறு இடைவேளைக்கு பின் மீண்டும் தொடர்வோம். வாழ்வோம் நலமுடன் நிகழ்ச்சியை மீண்டும் தொடர்வோம். இந்த எபிஃபோரா வராமல் தடுப்பது எப்படி, அந்த மாதிரி தடுக்கிறதுக்கான எடுக்கிற மெஷர்ஸ்ல வந்து கண்களை சுத்தமாக வைத்துக் கொள்வதின் பங்கு என்ன மேம்?
நீங்க கேட்டது கரெக்டான கொஸ்டின். நம்ம கண்ணை வந்து சுத்தமா வைக்கிறதே வந்து மேஜர் பார்ட். சோ கண்ணுல வந்து அழுக்கு சேர்ந்துட்டு இருந்தாலும் நிறைய பேர் இந்த காஜல் போட்டா கண்ணீர் அதிகமா வருதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா வெளியே வர பாதை வந்து அடைப்பு ஏற்படுறது. சோ கண்ணு சுத்தமா வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது போக என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸா வந்து இந்த டஸ்ட் அலர்ஜி, பொல்யூஷன் இதெல்லாமே வந்து நம்ம சேஃப்கார்ட் பண்ணிட்டோம்னா எபிஃபோராவை ஈஸியா ட்ரீட் பண்ணிக்கலாம், ஈஸியா அண்டர் கண்ட்ரோல்டா வச்சுக்கலாம். ஓகே. இப்போ இந்த ரிப்பீட்டடா நம்ம கண்கள்ல இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் அலர்ஜிஸ் இந்த மாதிரி ஏற்படும் போது அது காலப்போக்கில் அது எபிஃபோராவாக மாறக்கூடுமா மேம்? எஸ், கண்டிப்பா மாறும். ஏன்னா இந்த கண்ணுல அலர்ஜி நடக்கிறது வந்து இந்த ரப்பைல அலர்ஜியோ இன்ஃபெக்ஷன்ஸோ வரும்போது அது பேர் தான் பிளிஃபரைட்டிஸ் சொல்லுவோம். சோ அது வந்து கிரானிக்கா ஆகிற ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த பங்கம் அடைக்கப்படலாம் ஒண்ணு. இன்னொன்னு வந்து அது போகும்போது அந்த பாதையில எங்கேயாவது பிளாக்கேஜ் இருக்கிற டைம்ல இன்ஃபெக்ஷனால கூட அந்த பிளாக்கேஜ் நடக்கும். சோ அந்த பிளாக்கேஜ் நடக்கிற டைம்ல அது பேர் தான் வந்து டாக்ரியோசிஸ்டைட்டிஸ் சொல்லுவோம். அதுதான் வந்து மூக்கு தண்டு கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து ஸ்வெல்லிங் எடுத்துட்டு வரும். சோ அந்த மாதிரி இருக்க டைம்லயும் அது காலப்போக்குல அது வந்து கிரானிக்கா மாறிடும். அதாவது அதிகமா எப்பவுமே இருந்துகிட்ட மாதிரி இருக்கும். சோ அதனாலயும் எபிஃபோரா வரும். எபிஃபோரா என்னும் பிரச்சனைக்கு சரியான முறையில சிகிச்சை பெறாமல் இருந்தா இதனால ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் விளைவுகள் என்னென்னவா இருக்கும் மேம்? கண்ணீர் வந்துகிட்டே இருக்கும். ஒண்ணு, கண்ணுல வந்து இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா கண்ணீர் அந்த டியர்ஸ்லயே வந்து கிருமி நாசினிகள் அதிகமா உண்டு. சோ அந்த கிருமி நாசினிகள் வந்து அகற்றப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்ணுல தொற்று வர்றதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாயிடும். சோ அதனால சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. மேம், ஒரு நேயர் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு ஏற்படுற டவுட்ஸ் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. கண்டிப்பா. வணக்கம் மேம், என் பேர் சங்கரி. நான் பூந்தமல்லியிலேருந்து வரேன். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நான் ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 மினிட்ஸ்ல நான் டிவி பார்த்தேன்னா எனக்கு வந்து கண்ணுல இருந்து தண்ணி வருது ஆட்டோமேட்டிக்கா. அதுக்கு வீட்லயே இருந்து என்ன பண்ணலாம், இது கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, அவங்க கேக்குற மாதிரி ஸ்கிரீன் டைம் அதிகமா இருக்கிறதுனால கண்டிப்பா எபிஃபோரா நடக்கும். அது பேர் தான் டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இதுக்கு மெயினா வீட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா ஸ்கிரீன் டைமை குறைக்கிறது தான் இம்பார்ட்டன்ட் வே. இன்னொன்னு வந்து ஸ்கிரீனை வந்து ஒரு 20 மினிட்ஸ் பாக்குறோம் அப்படின்னா ஒரு 20 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுக்கணும். அந்த 20 செகண்ட்ஸ்ல ஒரு 20 ஃபீட் தள்ளி இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம பார்க்கணும். அதுதான் 20-20-20 ஐ கேர். சோ இது கண்டிப்பா பண்ணணும். இன்னொன்னு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னும் போது சுடு தண்ணி ஊத்தணும், ட்ரை பண்ணலாம். பட் அது எல்லாமே கிளீன் அப். ஓகே மேம், ஃபைனலா கண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு நீங்கள் தரும் ஆலோசனை என்ன மேம்? ஓகே, எபிஃபோரா பேஸ்ட் நம்ம பார்க்கணும்னா வாட்டரிங் ஃபேஸ் வந்து காமனா சிம்டம்ஸ் தான். பட் ஆனா அது பெர்சிஸ்டன்டா 1 டேக்கு மேல இருந்ததுன்னா சீக்கிரம் டாக்டர் கன்சல்ட் பண்றது நல்லது. இன்னொன்னு என்னன்னா இப்ப வந்து அந்த வாட்டரிங் ஆஃப் தி ஐஸ் இருக்கு, அது நம்ம வீட்டுல சுடு தண்ணி ஒத்தனம் கொடுக்குறோம் அப்படின்னு பண்ணலாம். பட் ஆனா அதனாலயும் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். தலையில வந்து டாண்ட்ரஃப் இருக்கனால கூட கண் ரெப்பையில இன்ஃபெக்ஷன் வந்து அதனால எபிஃபோரா வரலாம். சோ அதையும் கொஞ்சம் மேம்படுத்தி பார்த்துக்கணும். இன்னொன்னு வந்து நம்ம உலகத்தை பாக்குறதே நம்ம கண்ண மூலியமா தான். சோ அதை வந்து சேஃப்கார்டா பாத்துக்கிறது நல்லது. ஓகே ஓகே மேம், இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் கிளியரா தெளிவா ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ. மீண்டும் வாழ்வோம் நலமுடன் நிகழ்ச்சியில் வேறொரு தலைப்புடன் மற்றொரு சிறப்பு மருத்துவருடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.